இந்த கருப்பன் இல்ல அப்படின்னா அங்க வெளிநாட்டிலேயே முடக்கிருப்பாங்களா? தாயி இந்த பாத்து கருப்பனை வந்து மண்டி ஏந்தி என்கிட்ட ஒரே அழுகாச்சு. என்ற தங்கத்தை கொண்டு என்ற பட்டியல் விடு, ஏமாந்த போல பழைக்குது, அந்த கருவத்து வேடிக்கை பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி நியாயம் தேவாதி கையேந்தி என்ன கடக்கூட நீ நம்பி வந்து நின்ன ஒரு தேவாதி இடத்துல 3.25 நாளையில கொண்டு இங்க நிறுத்திட்டு பாரு. ஒண்ணு பயப்பட வேண்டாம். இனி வெளிநாட்டுல மறுபடியும் கூப்பிடுறாங்கன்னு போக வேண்டாம். இப்போதைக்கு இங்கேயே உள்ளே வேலையை முடிச்சிடலாம். ஒசூர்ல முடிச்சுதா? அது போக பைந்தீர் கலக்கா சொல்றீங்க மாட்டேன். இது உனக்கு எனக்கு தெரிய வேண்டிய விஷயம். தாயும் தகப்பமா நான் நினைக்கிறேன் திருவிழாவுக்குள்ள நல்ல தீர்ப்பு கொடுத்து போடலாம். போதுமா? அது போக பொண்ணா காரியத்தை முடிச்சாச்சு. இதுதான் பெரிய காரியம். இனி அடுத்தது படிப்படியா மீட்டு போடுவேன். போக்குவரத்தை வச்சுக்கா. திருநாள்ல வந்து உதரத்துல முழுகிற அழகு பாரு. ஒட்டியமாக மத்த காரியத்தை கூட வந்து நிக்கிற முடிச்சுக்கோ. சாண ஏறின முளைஞ்சிருக்கு. கை கிடைக்கிறது வாய் கிடைக்க மாட்டேங்குது. நல்ல போனோம் பொல்லான்னு வருது. பட்டி அத்தனை இன்னைக்கு வெறும் பட்டியா நிக்கு. இதுக்கு விட கொடுத்து காரியத்தை முடிச்சு கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். இந்த இல்லையா 1000 பக்கம் போய் கையெழுத்தாச்சு, ஒரு பக்கம் கை கொடுக்கல. கடற்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற, தீர்ப்பு கொடுத்துடலாமா? என்னை நம்பி நிப்பியா? மலையாட்டு நம்பி நின்றுட்டீனா பனி போல நீ கொடுத்துருந்தாயா? இது சத்தியமா போது. நீ இத்தனை நாளா போட்டு மனசுல அழுது குழம்பி ஆறா பெருகி கருக்கு விருக்குன்னு போயா சிக்கல் போது விட கொடுத்துடலாம். போதுமா? 21வது நாள் உன்னோட சொப்பனத்துல வந்து ஒரு குறிப்பு சொல்லுவேன். அந்த குறிப்பு பிரகாரம் நான் முன்னாடி போறேன், நீ பின்னாடி வா. கருப்ப வாரக்கருக்குள்ளாரையும் முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா என்னப்போ ஒரு காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்குது இல்லையா? அந்த காரியத்தை முன முடியாத மீட்டு பாஸ் பண்ணி கொடுன்னு வந்து கேட்டு இல்லையா? நீயும் வந்துட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையா முறைப்பட்டு கூப்பிட்ட அந்த ஆயாலும் வந்து தள்ளி வைக்கிறான்னு பாக்குறியா? அதெல்லாம் இல்ல. நீ அரவணைச்சு தான் நிக்கிறான். அந்த தேவாதி விடாத கும்பிடு. பயப்பட வேண்டாம். இது எந்த விதத்திலுமே குழப்பிட்டு நிக்க வேண்டாம். தாய்ந்த அப்பமா கூட வந்து நிக்கிற முயற்சி உண்றது முடிவு என்றது நல்லபடியா முடிச்சு கொடுத்துறேன்னு சொல்றேன். ஒண்ணு. ரெண்டாவது, இது எப்படி முடிக்கிறது, என்ன பண்றது, சும சேர்ந்து நிக்குது, இதுக்கெல்லாம் விட தெரியாம முடிச்சுட்டு நிக்கிற. அதுக்கும் தாய்ந்த அப்பமா கூட வந்து நிக்கிற அங்க இருக்கிறப்ப நினைச்சபடியா முடிச்சு கொடுத்தாரு. சொன்னது புரிஞ்சுதான்? பத்திரம் வச்சுக்க அரசு போடு பக்கத்துல என்னந்தோப்பு பக்கத்துல ஒரு தேவாதி கும்பிடுறியா? கும்பிட்டாரு. கும்பிடு. குலதெய்வம் குலதெய்வம் வரட்டுமா? காமிச்சுட்டுமா? கருப்ப அங்காய் போ கூட வந்து காமிக்கிறேன். அடியா முறை போட்டு முறையா முடிச்சு இந்த பட்டியல பேர் வாங்கி கொள்ளலாமாயா? புரிஞ்சுதா? இந்த ஆங்கார் கருப்பு போட்டியில கொண்டாடி தர வேண்டியது எம்பூருக்கு பத்திரம் வச்சுக்கொண்டு ரசம் போட்டு தாயி என்னை முழுசா நம்பி நில்லாயா? முடிவு நான் கட்டுறேன். போதுமா தாயி? இன்னையிலிருந்து இந்த நிமிஷம் வந்து தங்கத்தனம் போட்டு கருமாறா விட கொடுத்துறேன். போதுமா? 1வது நாள் ஒரு நிம்மதி கொடுத்துறேன். புரியுதா தாயி? அது போல திசை காமிப்பு முடிச்சுக்கோ. பத்திரம் வச்சுக்க. ரொம்ப சோதனை போடுறா. இத்தனை பேருக்கு காய் நடத்துற கருப்ப எனக்கு கொஞ்சம் சோதனை நடக்குது. இதற்கு விடுதலை குடும்பம் வந்து கேட்டு நிக்கிறியா? தாயி இந்த அம்மாவாசைக்குள்ள விட கொடுத்துறேன்னு சொல்லிட்டேன். போதுமா? பயப்படாத. நல்லபடியா முடிச்சு கொடுக்கறாயா? எந்த விதத்திலும் சிக்கல் வராது. நான் கூட நிக்கிறேன். போதுமா? ஓ தாயி என்னை நம்பி வந்திருக்கிற. சில மாற்றம் எல்லாம் கொடுத்திருக்கிறேன். ஒன்னும் பயப்பட வேண்டாம். திடீர் மாற்றம் நீ கொடுப்ப. போதுமா? தாயி பாலைவனமா வந்து நின்ன சில மாற்றத்தை கொடுத்திருக்கிற. புரிஞ்சுதா? இனி திடீர் மாற்றம் ஒண்ணு தருவேன். ஆதுல எல்லாமே முடிச்சுக்கோ. போதுமா? கூட வந்து நிக்கிற. இது போக்குவரத்து வச்சுக்கோ. நான் இருக்கிறேன். போ சத்தியவா தாயி எடுத்த காரியம் கை கூட மாட்டேங்குதா ஐயா? உண்டாலியா தாயி? அதே மாதிரி வருமானமும் பத்த மாட்டேங்குது, தொழிலும் பத்த மாட்டேங்குது. இதை நல்ல தீர்ப்பு கொடுத்து நல்ல விட கொடுத்து எனக்கு இந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து தொழில் நடத்தி கொடுன்னு கேட்டுட்டீங்க. முடிச்சிடலாம் ஐயா. சில கருக்களுக்கு அந்த கருக்களுக்கெல்லாம் நான் கூட வந்து நிக்கிற தகுதி மண்ணில் இந்த பாலத்துக்கு போட்டியில சிலதை வெளியே சொல்ல முடியாது முடிச்சுட்டு நிக்கிறேன். தாய்ந்த அப்புறமா நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டுனாயா? தாயி இன்னும் இந்த நிமிஷத்துக்கு கூட வந்து அம்மாவாசைக்குள்ள அரிசிட்டு காமிச்சிருக்கோம். போ வரம்பா.
அடியா தாயி என்னை முழு மனுஷோட நம்பறியா? நம்பி வந்துட்டு அப்படின்ட்டா தாயி குறைய தீர்த்து கொண்டாடி காரியத்தையும் முடிச்சு கொடுத்துருந்தாயா. போதுமா? இந்தா பிடிச்சுக்கோ. நல்லா அப்படி தாயி இதை போறதுக்குள்ள மென்னு சென்று முடிச்சு கொடுத்தாரப்போ தாயி தீராத குறையோட வந்து நிக்கிறிய இல்லையா தாயி? போகாத தேவாசியில போகாத பக்கம் இல்ல. இன்னைக்கு பேர் வழங்க மாட்டேங்குது. இன்னைக்கு பேர் வழங்கி பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். ஒண்ணு. ரெண்டாவது இல்லத்துல இன்னைக்கு 4வது ஓரியாட்ட தூரியாட்ட சிக்கல் கவலை இல்லையா தாயி? என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ சொல்லி மொத்தத்துல உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிக்கிறேன் இல்லையா தாயி? இதுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து எனக்கு விடணும்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா தாயி? நீயும் கொஞ்சம் உஷாரா இருக்கும் புரியுதா? குடிப்பாக வீட்டுலதான் பிடிக்கிறேன்னு இங்கேயும் பிடிச்ச அப்படி இப்ப வாழ்க்கைன்னு என்னன்னு தெரிஞ்சுடுதா? சரி தாயி தேடி வர வச்சு பட்டி பேர் வாங்கி போடலாம் கம்பளர் புரியுதா? நீ நினைச்சபடியே என்ற கோபுர கலசு மின்ற மாதிரி முன்ன வச்சு கொடுத்தாரு. போதுமா? பாராட்டே ஒரு அடியான ஒருத்தர் நடிச்சிட்டு இருக்கிறான் பாரு. அவனை வச்சு தாயி இந்த பாதுகாப்பு கோட்டையில நீ நல்லதுன்னு நீ நினைச்சிட்டு இருக்கிற இல்லையா? ஆனா தவறு பண்ணினதுனால தான் இத்தனை சீரழிவு அப்படிங்கிறது உனக்கு தெரியலையா? திறன் மரபுல நடந்தது. அது போனது போயிட்டு போச்சாது. அதை நல்லது பண்ணி அதே வேலையை வாங்கி கொடுத்தாங்க. போதுமா? வேலை செஞ்சிட்டு இருந்தது அந்த வேலை இன்னைக்கு அபாண்டமாகி இன்னைக்கு எல்லாம் வெளியே முடிச்சு விட்டாங்க இல்லையா? அந்த வேலைய நல்லபடியா அரசாங்க வேலையை வாங்கி கொடு அப்படின்னு தண்ணி வேலை வாங்கி கொடு சொல்லு இல்லைன்னு சொல்லு. அதையே நல்லபடியா எனக்கு மீட்டு கொடுன்னு வந்து கேட்டுட்டு உனக்காக அந்த காரியத்தை செய்யறனாயா போ. அதுக்கு உண்டான முயற்சி மட்டும் பண்ண சொல்லு. தேடி கொண்டு வந்து கொடுத்து பதவி வாங்கி கொடுத்தாங்க. போதுமா? வாதாயி அடியா மொண்டிக்க கத்தனை நீ கேச்சுரா. பள்ளிக்கூடம் போற கொஞ்சம் பயக்கிறானாயா புரியுதா தாயி? அங்க படிப்பு கொஞ்சம் ஏற மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் அவங்க மிரண்டுகிட்டு அதையும் இதையும் சொல்லிட்டு இருக்கிற புரியுதா தாயி? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது அவனுக்கு. நீ போட்டு பயந்து கிடக்காத. படிப்புக்கு நான் பொறுப்புடா. போய் குழப்ப பாரு. மத்தது நான் கூட வந்து நிக்கிறேன். நீ இருக்கா போட்டு பயந்து கிடக்குற. ஏதா இந்த பாலத்துக்கு கருப்பு கோட்டையில வந்துட்டா களையெடுத்து வேடிக்கை புரியுதா? ஒன்னும் பயப்பட வேண்டாம்டா. தாய் தப்புமா நான் இருக்கிறப்போ நீ படிக்க வச்சு பட்டமாக்கி தர வேண்டியது என் பொறுப்பு. இந்த அப்படி ஓ இந்த மென்னு தின்னு முழுங்கிட்டு போய் பொழப்பு படிப்ப பாரு தாயி. தாயி எந்த தாயி சமாளிக்க முடியலையா? நான் எப்படி இந்த கத்தி முனை மேல நிக்கிறனோ அதே மாதிரி நிக்கின்றது அங்கம் அத்தனை நிக்கி படுகலை செஞ்சு வந்து நிக்குதாயா இல்லையே தாயி? நீ இல்லம் தருமாறி உள்ளம் தருமாறி நீ பட்டி அத்தனை தத்தளிச்சு இன்னைக்கு இது நீக்கி கொடுப்பியா மாட்டியான்னு வந்து கேட்டுட்டு இருக்கிறேன் உடல்லையே தாயி. தாயி எங்கிட்ட வரதுக்கு பெண் தெய்வத்துக்கிட்ட முறையோ முறை ஓட்டு கும்பிட்டுப்பா. அந்த ஆயா ஒண்ணும் செய்யன்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம். இந்த பாதுகாப்பு நான் இருக்கிற ஆயா சில படை இருக்குதா அந்த படை எடுத்து வீசிடலாம். எடுத்து வீசி உன்ற பட்டிய பூத்துக்குழுக்கு நந்தவனமா போயிட்டு இதே வழியில காப்பாற்றி தந்துறேன் ஆயா. போதுமா? காப்பாற்றி தர்றேன்னு சொல்லிட்டேன். ஓ எப்படி வேணாலும் மன்னிக்கா. ஊடு விற்கவனு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறது பார்த்து சொல்லணும். தாயே ஏமாந்து கூட போச்சுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா? இன்னைக்கு உனக்கு உடம்பு நிலையும் சிக்கல் கொடுத்தவக்கமும் வரமாட்டேங்குது. வட்டியும் படுகளை சாண்டி அதைத்தான் சொன்ன புரியுதா? கோட்டை பண்ணி கூட கும்பிட்டியா? கும்பிடு விட்டுறாத புரியுதா? அதெல்லாம் ஒரு பயப்பட வேண்டாமாயா. என்னை நம்பி வந்துட்டு நல்ல தரம் போட்டு இதே பட்டியல தீர்த்து கொடுத்தனாயா உனக்கு மனசோட நம்பிவா. முதல்ல உடம்பு தொந்தரவு நீ கொடுத்துற. அது போக பட்டி அத்தனை இன்னைக்கு பேர் வாங்கி கொடுத்துடலாமாயா. விட்டாதே வீட்டு கொடுத்தாரு. பத்திரா வச்சுக்கோன்னு அடியா சோதனை போடுறேன்னு கேட்க சோதனை எல்லாம் இல்லையாப்பா புரியுதா? இதுல இருந்து எப்படி விங்கடிக்கிறது கருப்பம் தான் சில இதை பண்ணிட்டு இருக்கிற புரிஞ்சுதா? தீர்ப்பு கொடுத்தலாமே இந்த அமாவாசைக்குள்ளாரையே விட தர்றேன். இந்த அமாவாசைக்குள்ளாரையே விட தர்றனாயா பொழைச்சுக்குவியா? இந்த அப்படி போ வரம்போ
வருகிறத நீ பேர் வாங்கி குடும்பம் கேட்டு நிக்கிறியா? சொல்லலாம் நட்டமாகி இல்ல மத்த தத்தளிச்சு இன்னைக்கு என்ன பண்றது ஏது கூட தெரியாம தவிச்சு வந்து நிக்கிற உடனே தாயி இன்னையிலிருந்து படிப்படி மீட்டு போடுறனாயா கட்டிடும். என்னதாயி என்னென்னமோ நடக்குது உடனே தாயி ஒரு எத்தனை கொண்டாடி பேர் வாங்கி குடும்பம் வந்து கேட்டுட்டு நிக்கிற இந்த அமாவாசை வரை பொறுத்த அமாவாசை வரைக்கும் பொறுத்துக்கு சொல்லாயா அதுக்குள்ள சில மாற்று தந்துடுற ஆனா நினைச்சபடியே சாதிச்சு கொடுத்தாரு. போதுமா? அடியா கருப்பு கோட்டையில இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சுட்டு நிக்குது ஒன்று கேட்டுட்டு நிக்கிறியா? தொழில் முறையை பெருக்கி கொள்ளலாமாயா? தங்கத்துக்கு தங்கத்தனம் போட்டு கொடுத்துற இது சத்தியம். இந்த தொழிலுக்கு வச்சுக்கோ போறோம். அடியா இன்னும் சாணேன்னு முளைஞ்சிருக்குதுன்னு சொல்றேன். காரியம் கை கூட மாட்டேங்குது. தொழில் முறையும் என்ன பண்ணிட்டு இருக்குது. கொட்டு மணக்கு போடணும், நல்லபடியா தொழில் நடக்கணும், கடன் சுமையை தீர்த்து கொடுக்கு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிற்கிறேன். கூடவே வந்து நின்று அந்த சோதனைக்கு விட கொடுத்தாரு. பத்திரம் வச்சுக்க அடியா தாயி இதை பத்தி கவலைப்பட்டு இருக்க கூடாது. என்னை நம்பி வந்தாச்சு காரியத்துக்கு உத்தரவு போட்டுருவேன். பத்த சிக்கலுக்கு விட கொடுத்தாரு. போதுமா? அடியா என்ன அடியா காரியம் கைவிடாம வந்து நிக்கிறிய? இன்னைக்கு நான் எப்படி கத்தி மனமேல நிக்கிறனோ அதே மாதிரி இன்னைக்கு இல்ல மக்களை தடுமாறி போய் நிக்கியா. அது போக உடம்பு ரீதியாவும் தொந்தரவு, உள்ள ரீதியாவும் தொந்தரவு. இது நீயும் 1000 பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு ஒரு பக்கம் கை கொடுக்கல கடக்குள்ள என்னை நம்பி வந்து நிற்கிறேன் இல்லையா? ஐயா இந்த பாதுகாப்ப நான் இருக்கிற தகுதி பண்ணல இதை நல்லது பண்ணி உள்ளாவது வெளியே சிரிச்சு நிக்கிறதுக்கு விட கொடுத்து உங்க வட்டியை பேர் வாங்கி தர வேண்டியது எங்க போதுமா? போய் தேவையில்லாத செலவு பண்ணிட்டு இருக்காதே, என்னை நம்பி நின்று முடிச்சு கொடுத்தார. போதுமா? அடியா என்னடா நகை காணாது போயிடுது கண்டுபிடிச்சு கொண்டு வந்து கேட்டு நிக்கிறியா? யார திருட உடனே தூக்கி கொடுத்துருவாளா? திருடங்கள திருடி புரிஞ்சுதா? திருடி தூக்கிட்டு போயிட்டாரா? தூக்கிட்டு போயிட்டா பொருள் வந்து சேர்ந்துரு எடுத்த பக்கமே கொண்டு வச்சிருவாங்க. ஒன்னும் பயப்பட வேண்டாம், முடிச்சு கொடுத்தார. போதுமா? விட கொடுக்க முடியாம முடிச்சிட்டு நிக்கிறியா? என்னதான் பண்ணலாம் சொல்லு. புத்து குலுங்கு நந்தவனமா இருந்தது இன்னைக்கு முள்ளும் போதரமா போயிடுதுரா போயிடுது இல்லையா? சரி நீ நினைச்சபடியே தீர்ப்பு கொடுத்தலாமா? சரி அமாவாசைக்குள்ள விரதம் போதுமா? வெளியே சொல்லாம சொல்றேன். போனா எல்லாரும் பங்கு பண்ணாம உங்க காரியத்தை முடிச்சு கொடுத்துருந்தாங்க. போதுமா? ஏன் போட்டு இத்தனை குழப்பம் ஒன்னும் பயப்படாத. என்னை நம்பி வந்தாச்சு தாய்ந்தாப்புமா கூட வந்து நின்று கொண்டாடி கோயில் வச்சாங்க. போதுமா தாயி? சில விஷயம் உடைக்காம பேசுறது புரியுதா? அங்க பக்கத்துல ஒரு வேப்ப மரம் இருக்குது பாரு. வேப்ப மரத்துல இருந்து ஒரு குச்சியோடு குச்சி 3 கவுத்தியோடு இருக்கிற மாதிரி ஒரு குச்சி எடுத்து அதுல நவதானியம் கட்டி உங்க இல்லத்துல வச்சிரோடு போனோன்னு இப்ப முடியும்னா காத்தாலைக்கு எடுத்து வச்சு நீ வர்ற வரைக்கும் என்னை நினைச்சு என் ராயலை நினைச்சு கூப்பிட்டு வரணும். வர்ற போது எடுத்து வரணும். போதுமா? போதாயி அத்தனையும் தாய்ந்தான். பத்திரம் வச்சுக்கோ. ஐயா கையிட்டு போட்டு வந்து நிக்குதுன்னு சொன்னது புரிஞ்சுட்டியா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். நீ இருந்து ஒரு நல்ல தடம் போடுறனாயா நல்ல தடம் போட்டு தங்கத்தடம் போட்டு உனக்கு அரண்மனையில உட்காந்து தொழில் வீசிட்டு கொடுத்துறேன். போதுமா? மறுபடியும் அந்த இடத்துலயே கூப்பிடுவாங்க. மறுபடியும் அந்த இடத்துலயே கூப்பிடுவாங்க. நீ அது உன்ற வெளியே போறது போகாது. உனக்கு வேற தானே காமிக்கிறேன். ஐயா சமாளிக்க முடியாம வந்து நிக்கிறிய. இன்னைக்கு 4ஆவது இன்னைக்கு பட்டி அத்தனைக்கு சூது போச்சு இல்லையா? இதை விங்கடிச்சது இன்னைக்கு ஒரு சேர்த்து கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? வியாபார பேச்ச கேட்டு பட்டி அத்தனை முடக்கி இன்னைக்கு அலங்கோலமா போய் நிக்குது இல்லையா? பயப்படாத, நான் இருக்கிற தகுதி பண்ணல. நீ நம்பி வந்துட்டீல இதுக்கு நல்ல விட கொடுத்து நல்ல தீர்ப்பு கொடுத்து கொண்டு ஒப்படைச்சு போற முடியாது. போதுமா? 3 கப்பிக்கிறது கப்பு சுட்டுலாம், கை கழுவ வேண்டியதை கை கழுவி விட்டுலாம், கை கொண்டு சேர்க்க வேண்டியது சேர்த்து விட்டுறேன். போதுமா? இந்த அப்படி தகுதி வைப்போம் வரப்போம்.
உள்ள அறுத்து வெளியே சிரிச்சு நிக்குதுன்னு சொல்றது புரிஞ்சுட்டியா? ஒண்ணும் கலங்க வேண்டாம். இல்ல நேரம் காலம் பக்கரிச்சிட்டு நிக்கிறப்பா, புரிஞ்சுதா? உங்க தங்கத்துக்கு அதை மீட்டு நல்ல தடம் போட்டு நல்லபடியா பேர் பண்ணி கொள்ள தகுதி மனு. அது போக சில குழப்பத்தை போட்டு நிக்கிறியா, இந்த குழப்பத்தை செய்வனையா மத்ததா அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. புரிஞ்சுதா? நேரங்கால பக்கத்துல ஒண்ணுக்கு ஒண்ணு விட்டு கொடுக்காம போயிட்டு இருக்குதாயா? புரிஞ்சுதா? புரியலையா? ஒண்ணும் பயப்பட வேண்டாம். ஒத்தி மாத்தி விட்டுலாம், ரெண்டு பேர்த்தையும் மாத்தி பட்டி அத்தனை பேர் வாங்கி கொடுத்துற. ஒண்ணு சந்தோஷமா இருக்க வச்சிடுறேங்க. ரெண்டாவது உன்ற வியாபார ரீதியாவும் நீ கை கொடுத்துற. சரி, போக்குவரத்துல வச்சுக்கப்பா. அடியா விட கொடுத்துடலாமா? கொடுத்துறப்பா. இந்த பாதுகாப்பு கோட்டையில அந்த திசையில நிப்போ காரியத்தை முன்னாடி வந்து முடிச்சு கொடுத்தாரு. அது போக வருமான ரீதியாவும் நீ பார்த்து வட்டியில ஒண்ணு போயிட்டுதா, ஐயோ போயிட்டு தாயி, அது நானே தான் தூக்குனாயா. உனக்கு வர வேண்டியதே புரிஞ்சுதா? உனக்கு வர வேண்டியது பண்டபாடியில போட்டு தூக்குனாயா. அது போயிடுதுன்னு சொல்லி கவலைப்படாத. புரிஞ்சுதா தாயி? அது ஒரு வளத்துக்கு 9 குணம் அதுக்கு உண்டான திசையை நான் காமிக்கிறேன். புரிஞ்சுதா? ஊட்டி வளர்த்தது, நம்ம ஊரை கொஞ்சிட்டு இருந்தது, அதுல வருமானம் பார்த்தது இப்படி போயிடுது அப்படின்னு அகலப்பட்டு கிடக்கிறியா. உன்ற உயிரை காப்பாத்தி இருக்கிற போதுமா? பண்டம்பாடி முன்னாடி வந்து நின்றுச்சு, அதனால அதை தூக்கி உன்னை காப்பாத்தியாச்சு. அதுக்கு உண்டான வகைச்சல நான் பாத்துக்கிறேன். போதுமா? இனி நடைக்கு நட படிக்கு படி மீட்டு கொடுப்பேன். உசார பழச்சுக்குவியா? ஓதாயி அம்மாவாசைக்குள்ள பாரு. அடியா இதெல்லாம் நினைச்சது நடக்க மாட்டேங்குதா இல்லையா? நீயும் 1000 முயற்சி பண்ணி பண்ணி பாக்குற, எங்கெங்கயோ போய் பாக்குற, அதுக்கு விடையும் கிடைக்க மாட்டேங்குது, அந்த காரியமும் முடிய மாட்டேங்குது. ஏன் இல்லையா? 4 பேர் பயப்படாத, என்னை நம்பி வண்டியில உத்து காமிக்கிற, முடிச்சு கொடுத்தாரு. போதுமா? மரபொருளா சொல்லிட்டு இருக்க போட்டி மகன அதே முனமுடியாத சாதிச்சு கொடுத்தாரு. போதுமா? பொது பிரச்சனைக்கு உத்தரவு கொடு அப்படின்னு ஒரு ஆலை பிரச்சனைக்கு வந்து கேட்கலையா? உண்டா இல்லையா? நீ செஞ்சது தப்புனால, வார்த்தை விட்டதுனால இன்னைக்கு எல்லாரும் இட போட்டு பாக்குறாங்க. ஆனா தண்டனுடைய தலை முடியாது பாத்துக்கிறேன். தகிரிமா நெல்லு எல்லாம் ஒண்ணு சேர்த்து செய்யற மாதிரி பண்ணி கொடுத்தாரு. போதுமா? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அவன் குடிக்கிறது நான் குடிப்பணும் இல்ல. இந்த அப்படி சொல்றது புரியுதோ புரியல? இந்த அப்படி போ வரும்போ